சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடைசியாக கூலி படத்தில் நடிச்சிருந்தார். கூலி படத்தின் மீது பெரிதும் நம்பிக்கை வச்சுருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு கடைசியில் அது ஏமாற்றம் தான் சொல்லலாம். எதிர்பார்த்த அளவுக்கு போகலை, கலவையான விமர்சனங்கள் தான் பெற்றது. மேலும் லோகேஷ் கனகராஜ் ஒட்டுமொத்த சினிமா ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்தையும் ஏமாத்திட்டார். அதைத் தொடர்ந்து இப்போ ஜெயிலர் படத்துடைய 2ஆம் பாகத்தில் விறுவிறுப்பாக நடித்து கொண்டிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த். கூலி படத்தில் 1000 கோடி கனவை விட்ட ரஜினிகாந்த் கண்டிப்பாக ஜெயிலர் 2 படத்தில் 1000 கோடி கனவை நிறைவேற்றி காட்டுவேன் என சொல்லியிருக்காரு. மேலும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட ஜெயிலர் படம் எந்தளவுக்கு ஹிட் என்பது நான் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. கிட்டத்தட்ட 650 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சு ஒரு நல்ல பெரிய லாபத்தை கொடுத்திருந்தது. அதைத் தொடர்ந்து இந்த ஜெயிலர் 2 படமும் கண்டிப்பாக வசூல் சாதனை நிகழ்த்தும் என சொல்லப்படுகிறது. காரணம், ஜெயிலர் 1 படத்தில் நடிச்சிருந்த அனைத்து ஆர்டிஸ்ட்டும் இந்த படத்துலையும் இருக்காங்க. கூட எக்ஸ்ட்ராவாக பாலகிருஷ்ணா மற்றும் சுராஜ் வெஞ்சமூடு, எஸ்ஜே சூர்யா போன்ற மிக முக்கியமான நடிகர்களும் இந்த படத்தில் நடிச்சிட்டு வராங்க. சந்தானமும் இந்த படத்தில் ஒரு சின்ன கேரக்டர் ஆர்டிஸ்ட் பண்ணுறதா பேச்சுகள் அடிபட்டு கொண்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக படம் வேறு லெவலில் ஹிட் ஆகும் என ரசிகர்கள் இப்போதே காத்து கொண்டிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கிடைச்சிருக்க நியூஸ் என்னென்னா, இந்த படத்தோட ரிலீஸ் டேட் மற்றும் ட்ரெய்லர் தான். ரிலீஸ் டேட் பார்த்திங்கன்னா ஜூன் 12, அடுத்த வருஷம் ஜூன் 12ஆம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகும் என ரஜினிகாந்தே பார்த்திங்கன்னா ஒரு பேட்டியில் அனௌன்ஸ்மெண்ட் சொல்லியிருந்தார். அதைத் தொடர்ந்து இந்த படத்துடைய ட்ரெய்லர் குறித்து ரசிகர்கள் அனைவரும் ஆவலோடு காத்து கொண்டிருக்காங்க. அதாவது இந்த ட்ரெய்லர் ரஜினிகாந்தோடைய பிறந்த நாளுக்கு ரிலீஸ் ஆக அதிக வாய்ப்பு இருக்கிறதா சொல்லப்படுகிறது. ட்ரெய்லரோட ப்ரோமோ ரிலீஸ் ஆகலாம், அப்படி இல்லைன்னா ட்ரெய்லரோட ஹிண்டாக டீசர் ரிலீஸ் ஆகலாம் என ஒரு பக்கம் பேச்சுகள் போய்கொண்டிருக்கு. ஏன்னா அடுத்த வருஷம் ஜூன் மாதம் இந்த படம் ரிலீஸ் ஆக போது. மேலும் ஜனநாயகன் படம் ஜனவரிக்கு ரிலீஸ் ஆகிறதுனால ஜனநாயகன் படத்துக்கு போட்டியாக இந்த டீசர் இருக்கும். ஜனநாயகன் டீசருமே பார்த்திங்கன்னா டிசம்பர் மாதம், அதாவது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட பிறந்தநாள் கிட்ட ஜனநாயகன் டீசருமே ரிலீஸ் ஆகிடும். அப்படி இருக்கும்போது ஜெயிலர் 2 படத்துடைய டீசரும் ரிலீஸ் பண்ணால் கண்டிப்பாக ஒரு கிளாஷ் உருவாகும். அப்போ மறுபடியும் யார் கிங் என்பதை நிரூபிக்கும் நேரம் வந்துவிடும். அதனால தான் ஜெயிலர் 2 படத்துடைய டீசரை ரஜினிகாந்தோட பிறந்த நாளுக்கு ரிலீஸ் பண்ண போகிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் ஜெயிலர் 2 படத்துக்காக அந்தளவுக்கு வெயிட் பண்ணுறீங்கன்னு மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் சேனலில் போடுற ஒரு வீடியோஸும் பிடிச்சினா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.